ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற எந்த பாகுபாடு எங்களுக்கு இருக்காது. யாரா இருந்தாலும் அதை போராடக்கூடிய ஒரு அமைப்பாக நாங்கள் இருப்போம். எங்களுடைய போராட்டங்களில் வன்முறையை பார்க்க முடியாது, எங்களுடைய போராட்டங்களில் கல்லறி சம்பவங்களை பார்க்க முடியாது, எங்களுடைய போராட்டங்களில் சாலை மறியலை கூட பார்க்க முடியாது. ஏன்னா சாலையை மறிச்சிட்டோம்னா அது நிறைய பாதசாரிகளுக்கு இடைஞ்சலா போயிடும். ஆனா இன்னைக்கு என்ன நாட்டுல நடக்குது? ஆம்புலன்ஸ் கூட வழி விட மாட்டேங்கிறானே. அப்ப இவ்வளவு அநியாயங்கள் நடக்கும் பொழுது அப்ப அந்த ஜனநாயக வழிகளில் ஒருவர் போராடினாலும் யார் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்றாங்களோ அவங்களுடைய வீடு இடிக்கப்பட்டிருக்குதே. அதே டெல்லியில எடுத்து பாருங்க, சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் என்கிற அந்த சட்டம் வருகிற பொழுது யார் அங்கு ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்களோ அப்படி ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுத்தவர்களுடைய அந்த வீடுகள் எல்லாம் இடிக்கப்படுது. போராடக்கூடிய ஒரு உரிமையவே எங்களுக்கு தர மாட்டீங்களா? உணவுக்கு ஒரு உரிமை இல்ல, உடைக்கு உரிமை இல்ல, இந்த நாட்டினுடைய குடியுரிமை அதுவே எங்க கேள்விக்குறி ஆக்கிட்டு இருக்கிறீங்க. வேற எந்த சமுதாயத்துக்கு நீங்க அதிகமா பார்க்க முடியாது. ஆனா இஸ்லாமிய சமூகத்தினுடைய வழிபாட்டு உரிமையில கை வைக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வியாபார பெருமக்களே, தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இங்கு குழுமி இருக்கிற இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தித்து எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பொதுக்கூட்டத்திலே அச்சுறுத்தப்படும் மதச்சார்பின்மை என்ற தலைப்பின் கீழ் சில தகவல்களை நான் எடுத்து சொல்ல பணிக்கப்பட்டிருக்கிறேன். நம்முடைய இந்திய நாட்டை பொறுத்தவரையில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளை விட நிறைய விஷயங்களில் வித்தியாசமாக திகழக்கூடிய ஒரு நாடு இந்த இந்திய நாடு. உலக அரங்கிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சட்டதிட்டங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை மக்களுக்கு மத்தியிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்தில் இருப்பவர்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையையும் எடுத்து பாருங்கள். நம்முடைய இந்திய நாடு எப்படி இருக்கிறது, இந்திய மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது, இந்திய ஆட்சியாளர்கள் நம்மை எந்த மாதிரி வழிநடத்துகிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகிற பொழுது ஏராளமான சிறப்புகளை பெற்ற ஒரு நாடாக இந்த இந்தியா இருக்கிறது. இந்த இந்தியாவில் தான் எல்லா சமூக மக்களும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் அதிகம் பார்க்கலாம். உலகத்துல மத்த நாடுகளிலேயும் 2-3 சமூக மக்கள் சேர்ந்து வாழ்வார்கள். ஆனா பல்வேறு பிரிவை சார்ந்தவர்கள், பல்வேறு சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நாடாக நம்முடைய இந்த இந்திய நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நம்முடைய இந்திய நாட்டிற்கான தனி சிறப்பே என்ன? இந்தியாவிற்காக உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் சாசன சட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய முகப்புரையிலேயே குறிப்பிட்டிருப்பார்கள், இந்தியா என்பது இது மதச்சார்பற்ற ஒரு நாடு. இந்த நாட்டிலே எந்த மதத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய மதங்களை சுதந்திரமாக பின்பற்றிக் கொள்ளலாம். இந்துவாக வாழக்கூடிய ஒருவர் தன்னுடைய இந்து மதத்தை இந்த நாட்டிலே சுதந்திரமாக பின்பற்றிக் கொள்ளலாம், அடுத்தவருக்கு பிரச்சாரமும் செய்து கொள்ளலாம். அதே போல இஸ்லாமியராக வாழக்கூடியவர்கள் அவர்கள் ஏற்றிருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தை, இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சட்ட திட்டங்களை அவர்கள் இந்த நாட்டிலே சுதந்திரமாக பின்பற்றலாம். ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அவர்களுடைய உரிமையை சுதந்திரமாக பின்பற்றக்கூடிய அந்த உரிமையை இந்த நாடு முழு சுதந்திரத்தோடு வழங்கி இருக்கிறது என்பதுதான் நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய ஒரு முக்கிய அடிப்படையாகவும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அரசியல் சாசனம் நமக்கு இப்படி சொல்லி இருந்தாலும் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, இங்கு எல்லா மக்களுக்கும் அவர்களுக்குரிய உரிமையை நீங்கள் முறையாக கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டம் இருந்தாலும் இன்றைக்கு ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய ஒன்றிய அரசு எப்படி இந்திய மக்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்? அரசியல் சாசனத்திலே குறிப்பிட்ட அடிப்படையில மதச்சார்பற்ற தன்மையில் தான் இன்றைக்கு இவர்கள் நடத்தக்கூடிய ஆட்சி இருக்கிறதா?
அல்லது இன்றைக்கு சிறுபான்மை சமூக மக்களை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய, அல்லது இந்த நாட்டில் சிறுபான்மை சமூகம் இருந்தாலும் அவர்களுக்குரிய உரிமையை நாங்கள் தர மாட்டோம், அவர்களுக்குரிய உரிமையை மறுக்கக்கூடிய விதத்தில் தான் நாங்கள் நடந்து கொள்வோம் என்று இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் இந்த நாட்டு மக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஏராளமான விஷயங்களை பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம். நம்முடைய நாடு சட்டத்தில் சரியாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த சட்டத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் நம்மை ஒழுங்காக வழிநடத்துவது கிடையாது, நமக்குள்ள உரிமைகளை முறையாக தருவது கிடையாது. இது ஒரு கட்டத்தில் எந்த மாதிரி ஆக்கிவிட்டார்கள் என்றால், இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் அவர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல இன்றைக்கு ஆக்கி வைத்து விட்டார்கள். எப்படியெல்லாம் மத சார்பின்மையை இன்றைக்கு ஆட்சியாளர்கள் குறைக்கிறார்கள் என்று சொன்னால், சீர்குலைக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டு பற்றுக்கும் என்ன வந்துச்சு? அவங்க இந்த நாட்டுக்காக என்ன தியாகம் செய்தாங்க? ஏதோ வெளிநாட்டிலிருந்து வந்து இறங்கிய மக்களாகத்தான் இருப்பார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற இந்தியாவினுடைய ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்தேரிகளாக வந்தவர்கள் என்பன போன்ற ஒரு பிம்பத்தை இன்றைக்கு அரசாங்கமே கட்டவிழ்த்து விடுகிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் இதை நாம் தெளிவாக மக்களுக்கு விளக்கி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக இன்றைக்கு நம்முடைய நாடு ஆங்கிலேயனிடமிருந்து சுதந்திரம் அடைந்ததா இல்லையா? இப்படி ஆங்கிலேயனிடமிருந்து சுதந்திரம் அடைந்த அந்த ஹிஸ்டரியை எடுத்து பாருங்க, அந்த வரலாற்றை எடுத்து பாருங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்திய விடுதலைக்காக சேர்ந்து போராடியவர்களாக இருப்பார்கள். நாட்டுப்பற்று அதிகம் கொண்டவர்களாக இருந்தார்கள். கையுளை ஆயுதம் இல்லாவிட்டாலும், பெரிய அளவுல பொருளாதாரம் இல்லாவிட்டாலும், ஆயுதம் படைத்திருக்கக்கூடிய ஆங்கிலேயனை இந்த சமூகம் விரட்டி அடித்தது என்று சொன்னால், இந்திய மக்கள் விரட்டி அடித்தார்கள் என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்துதான் இந்தியாவினுடைய விடுதலைக்காக பாடுபட்டார்கள். இந்த இந்தியா எந்த அளவிற்கு மதச்சார்பின்மையான ஒரு நாடாக இருக்குதுன்னா, ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெறும்போது கூட குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டும் போராடல, குறிப்பிட்ட ஒரு சமூகம் மாத்திரம் ஆங்கிலேயனுக்கு எதிராக குரல் கொடுக்கல. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகமும் ஆங்கிலேயனுக்கு எதிராக குரல் கொடுத்த சமுதாயமாக இருந்தது. அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமூகத்தை இவர்களுக்கும் இந்தியாவிற்கும் சம்பந்தம் கிடையாது, இவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள். இன்றைக்கு ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ வந்துட்டா போதும், உடனே இன்றைக்கு சங்க பரிவாரத்தினுடைய பேச்சுகள் எப்படி இருக்கிறது, பாசிஸ்டுகளுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது? முஸ்லிம்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போ, ஏதோ பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவிற்கு வந்த மாதிரி, இந்தியாவுக்கும் நமக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத மாதிரி ஒரு சின்ன இஷ்யூ வந்து விட்டாலேயே இன்றைக்கு சங்க பரிவாரத்தினுடைய பேச்சுக்கள், நீங்கெல்லாம் இந்தியாவில் இருக்காதீங்க, இந்தியாவை விட்டு வெளியே போங்க, உங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன வந்தது என்கிற அளவிற்கு பேசுகிறார்களே. இந்திய வரலாற்றை எடுத்து பாருங்கள், அதுல முஸ்லிம்கள் செய்யக்கூடிய தியாகத்தை எடுத்து பாருங்கள். நம்முடைய முன்னோர்களாக இருந்தவர்கள், நம்மளுடைய அப்பன் பாட்டன்மார்கள் இந்த இந்தியாவிற்காக ஏராளமான உயிர்களை கொடுத்திருக்கிறார்கள், ஏராளமான பொருளாதாரங்களை கொடுத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு சில செய்தியை நான் உங்களிடத்திலே மேற்கோள் காட்டிவிட்டு, இந்தியாவிற்காக போராடிய இந்த சமுதாயத்தை, விடுதலைக்காக உயிர் நீத்த இந்த சமுதாயத்தை இன்றைக்கு எப்படியெல்லாம் வஞ்சிக்கின்றார்கள், நம்முடைய உரிமைகளை எல்லாம் எப்படி மறுக்கின்றார்கள், நமக்கு அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் எப்படி நமக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது என்பதை உங்களுக்கு பின்னாடி சொல்ல வருகிறேன். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் எடுத்து படித்திருக்கலாம். சமூக அறிவியல் அந்த பாடத்தில் எடுத்து பார்த்தால் ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்கிற ஒரு படுகொலையை குறிப்பிட்டிருப்பார்கள். அது என்ன ஜாலியன் வாலாபாக் படுகொலை? அந்த ஜாலியன் வாலாபாக் என்பது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்தினுடைய ஒரு பெயர். சுத்தி 3 பக்கம் பெரிய சுவர் இருக்கும், உள்ள போறதுக்கு ஒரே ஒரு சின்ன பாதை இருக்கும். சில இந்தியர்கள் அங்கே உள்ளே நின்று போராடி கொண்டிருந்தார்கள். ரவுலட் சட்டத்தை எதிர்த்து, ஆங்கிலேயன் கொண்டு வந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து சில இந்தியர்கள் அந்த ஜாலியன் வாலாபாக் என்கிற இடத்தில் போராடி கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் அந்த போராட்டத்தில் இருக்கிற எல்லா நபர்களையும் ஆங்கிலேயன் சுட்டு தள்ளினான். அப்படி சுட்டு தள்ளுகிற பொழுது அந்த பெரிய சுவர்ல ஏறி தப்பிச்சு சில ஆட்கள் போறாங்க. அங்கே கிணறுகள் இருக்கிறது, அந்த கிணத்துல விழுந்து சில ஆட்கள் இறந்து மடிகின்றார்கள். இப்படி ஏராளமாக உயிர் நீத்த அந்த சம்பவத்தை ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலேயும் பாட புத்தகத்தில், சமூக அறிவியல் புத்தகத்திலே அதை குறிப்பிட்டிருப்பார்கள்.
சரி, இப்படி ஜாலியன் வாலாபாக் பற்றி பேசப்படுகிறது, இந்திய சுதந்திரத்தை பற்றி எடுத்து சொல்வதாக இருந்தால் நம்முடைய இந்திய மக்கள் எந்த அளவிற்கு ஆங்கிலேயனை எதிர்த்து போராடி இருக்கிறாங்க என்பதற்காக இது போன்ற சம்பவங்கள் பேசப்படுது. அந்த ஜாலியன் வாலாபாக்ல எதுக்காக அந்த இந்திய குடிமக்கள் குழுமினாங்க? அந்த கருத்து இன்றைக்கு சொல்லப்படுகிறதா? ரவுலட் சட்டத்தை போட்டு அதற்காக இன்றைக்கு அங்க இந்தியர்கள் குழுமி போராடுறாங்கன்னா அதற்கான காரணம் என்ன என்கிற அந்த பின்புலத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், அந்த பஞ்சாப் மாகாணத்திலே சைஃபுத்தீன் கிச்லு என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம், அவர் மக்களை வழி நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் என்று வந்து விட்டால் அதுல அதிக நபர்கள் இருக்கிறாங்கன்னா அதுல வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல, ஒரு தலைவராக இருக்கணும்ல. அந்த பஞ்சாப் மாகாணத்துல ஆங்கிலேயனுக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டி போராடக்கூடிய அந்த போராட்ட குணத்தை விதைத்தவராக சைஃபுத்தீன் கிச்லு என்பவர் இருக்கிறார். அவருக்கு எதிராகத்தான் ரவுலட் சட்டம் போடப்படுகிறது. அந்த ரவுலட் சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆங்கிலேயர்கள் நாங்க நினைச்சா யாரனாலும் கைது பண்ணுவோம், கைது பண்ண காரணத்தை நாங்க சொல்ல மாட்டோம். இன்றைக்கு காவல்துறை ஒரு ஆளை கைது பண்றாங்கன்னு வைங்க, கைது பண்ணிய பிறகு சம்பந்தப்பட்ட நபரை நாங்க எதுக்கு கைது பண்ணோம், என்ன பிரச்சனைக்காக கைது பண்ணோம், அதையெல்லாம் இன்றைக்கு காவல்துறை விளக்குமா இல்லையா? ஆனா ரவுலட் சட்டத்துல என்ன குறிப்பிட்டு இருந்தார்கள் என்றால், நாங்க நினைச்சா யாரனாலும் கைது பண்ணுவோம், அப்படி கைது பண்ணி விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு நாங்க என்ன செய்ய மாட்டோம், நாங்க அதற்கான காரணத்தை எல்லாம் சொல்ல மாட்டோம், நாங்க கைது செஞ்சு அதற்கடுத்து என்னென்ன நடவடிக்கை நாங்க எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுத்து விடுவோம் என்று சொல்லி சைஃபுத்தீன் கிச்லு என்பவரை கைது செய்கிறார்கள். அதுக்குத்தான் மக்கள் கடுமையை கொந்தளிச்சாங்க. கடுமையை கொஞ்செழுத்து அந்த ஜாலியன் வாலாபாக் என்கிற இடத்துல போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் அதிகமான மக்கள் இறந்து போனார்களே. அப்ப அந்த ஜாலியன் வாலாபாக் போராட்டத்தையே முன்னெடுப்பதற்கு ஒரு முஸ்லிம் காரணமாக இருக்கிறார் என்றால், அப்ப இந்த இந்திய விடுதலைக்காக இந்த சமுதாயம் எந்த அளவிற்கு போராட்டத்தில் அதிகம் ஈடுபட்டிருக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணங்க. அதே மாதிரி எடுத்து பாருங்க, இந்தியாவினுடைய தேச தந்தை என்று சொல்லப்படுகிற மகாத்மா காந்தி, அவர் என்ன செய்கிறார்? ஆங்கிலேயனுக்கு எதிராக பல்வேறு ரீதியில போராட்டத்தை அறிவிக்கின்றார். அதுல ஒரு போராட்டம் தான் ஒத்துழையாமை போராட்டம் என்கிற ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார். நாம யாருமே ஆங்கிலேயனுக்கு நம்ம ஒத்துழைக்க கூடாது, அவங்க அணியிற மாதிரி பேண்ட் நம்ம அணிய கூடாது, அவங்க படிக்கிற அந்த படிப்பு அது நமக்கு தேவையில்லை, அவங்க பேசக்கூடிய அந்த மொழி அது நமக்கு தேவையில்லை என்பன போன்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துகிறார். அப்படி ஒரு போராட்டம் முன்னெடுத்து நடக்கப்பட்டால் அப்போதுதான் என்ன தேவைப்படுகிறது? வெளிநாடுகளில் இருந்து ஏதேனும் சில பொருட்கள் இங்கே வருவதாக இருந்தால் அதற்கு ஆங்கிலேயன் என்ன செய்திருந்தான்? அவன் அதற்குன்னு சில கப்பல்களை தயாரித்து அந்த கப்பல்களில் இருந்து நிறைய சரக்குகளை இந்தியாவில் கொண்டு வந்து விற்று கொண்டிருந்தான். அப்பதான் காந்தி என்ன செய்கிறார்? நாம அவங்களுடைய கப்பலை பயன்படுத்தக்கூடாது, ஒத்துழையாமை இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தை அறிவித்த பிறகு நாம எதுக்கு நம்ம ஆங்கிலேயனுடைய தயவுல இருக்கணும், நாம சொந்தமா ஒரு கப்பல் ஒன்று தயார் பண்ணுவோம். அப்பதான் நமக்கு ஏதேனும் பொருள் வெளிநாடுகளில் இருந்து தேவைப்பட்டால் நாம நமக்கு தேவையான அந்த நாட்டிலிருந்து பொருளை இங்க கொண்டு வரலாம். இந்தியாவிலிருந்து ஏதேனும் சில பொருட்களை ஏற்றுமதி பண்ணுவதாக இருந்தாலும் அதற்கும் நம்முடைய கப்பலிலேயே அந்த பொருளை ஏற்றி அனுப்பலாம் என்று சொல்லி அப்படி ஒரு திட்டம் தமிழகத்திலே வகுக்கப்படுகிறது. அதுதான் கப்பலோட்டிய தமிழன் என்கிற ஒரு பாடத்தை என்ன செய்திருப்பார்கள்? பாட புத்தகத்திலே குறிப்பிட்டிருப்பார்கள். சரி, ஒரு கப்பல் ஒன்று வாங்க வேண்டும் என்றால் அதற்கு பொருளாதாரம் வேணுமே. அந்த பொருளாதாரத்தை யார் அதிகமாக வாரி வழங்கினார்? எடுத்து பாருங்கள். வாவு சிதம்பரனார் அவர் கப்பல் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். கப்பல் வாங்குறதுனா 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்க முடியாத, லட்சக்கணக்கான பொருளாதாரம் தேவைப்படணுமே. அப்படி லட்சக்கணக்கான பொருளாதாரம் தேவைப்படுகிற பொழுது ஒரு முஸ்லிம் செல்வந்தர் என்ன செய்கிறார்? அந்த கப்பல் வாங்குவதற்கான அந்த பொருளாதாரத்தை கொடுத்து அந்த கப்பல்ல எத்தனை ஷேர் வருமோ எல்லா ஷேரையும் நானே வாங்கிக்கிடுறேன், எல்லா ஷேரையும் நானே வாங்கி அதை முழுக்க முழுக்க இந்த நாட்டுக்காகவே அர்ப்பணிக்கிறேன். காந்தி குறிப்பிட்டதை போல அந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் அடிப்படையில் இனிமே நம்ம ஆங்கிலேயனை நம்பி இருக்க தேவையில்லை. அதற்காக சொந்த கப்பல் தேவைப்படுதா? 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுதா? அந்த 1 லட்சம் ரூபாவையும் நான் கொடுக்கிற என் சொந்த காசுல நான் கப்பல் வாங்கி தர்றேன். ஒரு முஸ்லிம் செல்வந்தர் கொடுத்தாரு. இப்படி எத்தனை நபர்கள் பொருளாதாரத்தை கொடுத்தார்கள்? அதே போல இந்திய ராணுவத்தை கட்டமைப்பதற்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆட்களை திரட்டுகிறார். வீரர்களே வாங்க, நாம் இந்த ஆங்கிலேயனுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடுவோம்
ஏன்னா காந்தி அவருடைய போராட்டத்தை பார்த்தால் அது அகிம்சை வழியிலான போராட்டமாக இருந்தது. அவங்க ஒரு பக்கம் அகிம்சை வழியில போராடட்டும், நாம ஆயுதம் தரித்து அந்த ஆங்கிலேயனை எதிர்த்து போராடினால்தான் இந்த ஆங்கிலேயனை வெகு விரைவில் இந்த நாட்டை விட்டு விரட்ட முடியும் என்று ஒரு ராணுவத்தை கட்டமைக்கிறார். ஒரு ராணுவத்தை கட்டமைக்கிறதுனா சாதாரண விஷயமா? இன்னைக்கு நிறைய ஆட்கள் வர்றாங்கன்னு வைங்க, வரக்கூடிய ஆட்களுக்கு ஊதியம் கொடுக்கணும். அதே போல அவங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட், ராணுவத்திற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும், துப்பாக்கி வாங்கணுமா காசு கொடுத்து வாங்கணும், பீரங்கி வாங்கணுமா காசு கொடுத்து வாங்கணும். அந்த ராணுவ தடவாளங்களுக்காக ஏராளமான பொருளாதாரம் தேவைப்படும். அப்படி ஏராளமான பொருளாதாரம் தேவைப்படுகிற பொழுது பர்மாவில் பெரிய வியாபாரியாக இருந்த ஒரு பெரிய செல்வந்தர் ஃபகீர் முகமது என்று சொல்லக்கூடியவர், அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து ஏறத்தாழ 1 கோடி அளவிற்கு, 1 கோடினா ஏதோ இன்னைக்குள்ள மதிப்புல சொல்லல, இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்னாடி 1 கோடி ரூபாய் என்று சொன்னால் அது இன்றைய மதிப்புல எந்த அளவுல இருக்கும்னு பார்த்துக்கிடுங்க. அப்ப அந்த 1 கோடி ரூபாயை கொடுத்து நீங்க ராணுவத்தை கட்டமைச்சுக்குங்க, அதற்காக என்னுடைய பொருளாதாரத்தை நீங்க வச்சுக்குங்க என்று சொல்லி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இடத்திலே 1 கோடி ரூபாய் பொருளாதாரத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், இது ஏதோ நான் கட்டுக்கதையை பேசவில்லை, உயிர் நீத்த சம்பவத்தை சொன்னனே, கட்டுக்கதை அல்ல. கப்பல் வாங்குவதற்காக பொருளாதாரத்தை கொடுத்தாங்களே, கட்டுக்கதை அல்ல. இந்திய ராணுவமே கட்டமைக்கப்படுவதற்கான, ஆங்கிலேயனை எதிர்த்து போராடுவதற்கான அந்த பொருளாதாரத்தை அதிகம் வாரி வழங்கினாங்களே. இப்படிப்பட்ட இந்த சிறுபான்மை சமூகம் தான் இந்த நாடு விடுதலை பெறுகிறது. எதற்காக நாம விடுதலை பெற்றோம்? எங்களை எதுக்கு வேற ஒரு நாட்டுக்கார ஆட்சி பண்ணணும்? நான் எதுக்கு உங்களுக்கு அடிமையா இருக்கணும்? நாங்கள்லாம் அப்படி உங்களுக்கு அடிமையா இருக்க முடியாது. ஆங்கிலேயனுக்கு அடிமை சேவகம் செய்ய முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சில ஆட்கள் அன்றைக்கு அடிமை சேவகம் செய்தார்கள். நிறைய சமூக மக்கள் ஆங்கிலேயனுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய சங்க பரிவாரம் இருக்குதே, அந்த சங்க பரிவாரத்தில் உள்ளவர்கள் அன்றைக்கு ஆங்கிலேயனுக்கு அடிமை சேவகம் செய்தார்கள். ஆங்கிலேயனிடத்துல மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து எங்களை இந்த ஜெயில இருந்து வெளியே விட்டுருங்க, நாங்க ஏதோ தப்பி தவறி இந்த போராட்டத்துக்கு வந்துட்டோம் என்ற ஆங்கிலேயனிடத்திலே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த அந்த கூட்டம் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? எப்படிப்பட்ட ஒரு கருத்தை மக்கள் மன்றத்தில் வைக்கின்றார்கள்? இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் அவங்க நாட்டுப்பற்றற்றவர்கள், அவங்களுக்கும் இந்த நாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்கிற மாதிரியான ஒரு கருத்தை மேலும் மேலும் மக்கள் மத்தியில எடுத்து சொன்னதனுடைய விளைவு இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சிறுபான்மை சமூகமாக இருக்கிற இந்த இஸ்லாமிய சமூகத்தை இந்த நாட்டை விட்டே அப்புறப்படுத்துகிற, அல்லது இந்த நாட்டில் இருந்தாலும் நம்மை அடிமையாக ஆக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் உள்ளவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நாட்டிற்காக நிறைய பொருளாதாரத்தையும் உயிரையும் கொடுத்த அந்த சமுதாயம் இன்றைக்கு எப்படியெல்லாம் நம்முடைய உரிமை பறிக்கப்படுகிறது? பொதுவா இந்தியாங்கிறது ஒரு மதச்சார்பற்ற நாடு தானங்க. ஒவ்வொருவரும் அவங்களுடைய உரிமையை, அவங்க மதத்தை சுதந்திரமாக பின்பற்றலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொருவருக்கும் வழிபாட்டு உரிமை, நாம எப்படி வழிபடணும், உங்களுடைய மார்க்கம் என்ன சொல்லுது, நீங்க தாராளமா வழிபட்டுக்கிடுங்க என்று நம்மளுடைய அரசியல் சாசனம் சொல்லுது இல்ல. அப்ப நம்மளுடைய அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய அவ்வளவு விஷயங்களையும் படிப்படியாக தகர்க்கின்றார்கள். இந்த சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிராக மிகப்பெரிய யுத்தத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படியெல்லாம் இன்றைக்கு அதை தகர்க்கிறார்கள் என்று பாருங்கள். பொதுவாக இந்த நாட்டில் இந்திய குடிமகன்களுக்கு 3 விஷயங்கள் ரொம்ப அடிப்படைங்க. ஒருவன் உயிர் வாழணும்னு வைங்க, அவங்களுக்கு 3 ரொம்ப அடிப்படை. ஒன்னு சாப்பாடு, அது ரொம்ப அவங்களுக்கு அடிப்படை. இன்னொன்னு அவங்க உடுத்தக்கூடிய ஆடை, அது ரொம்ப அடிப்படை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த உறைவிடம், அதுவும் ரொம்ப அடிப்படை. இந்த 3 தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அடிப்படையாக இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. ஆனா இன்னைக்கு அந்த 3லேயும் கை வைக்கின்றார்களா இல்லையா? சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தினுடைய உணவு விஷயத்தில் மூக்கை நுழைக்கின்றார்களா இல்லையா? இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஆடை விஷயத்தில் மூக்கை நுழைக்கின்றார்களா இல்லையா? இஸ்லாமிய சமூகத்தினுடைய இருப்பிடை, இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய சமூகத்தினுடைய குடியுரிமையை கேலி செய்கிறார்களா இல்லையா? எப்படி எல்லாம் மூக்கை நுழைக்கின்றார்கள். தமிழகத்தில் ஏதோ இந்த மக்கள் விழிப்புணர்வு அதிகம் இருக்கிறதுனால ஆரம்பத்தில் இருந்த அந்த திராவிட கட்சிகளுடைய பிரச்சாரங்கள், ஆரம்பத்தில் இருந்த பள்ளிக்கூடத்தில் அதே மாதிரி கல்லூரிகள்ல அந்த திராவிட பிரச்சாரங்கள்,
இங்கு உள்ள மக்கள் ஓரளவு விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. வட மாநிலத்துல போய் பாருங்க, அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன? எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் எடுத்துக்கொண்டால் ஒருவன் மாட்டை உணவாக எடுத்துக்கொள்கிறானா, அது எங்களுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குதுங்க. அப்போ எங்களுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட அந்த ஒரு உரிமையை அரசியல் சாசனமும் சொல்லுதில்லை. உங்களுக்கு என்ன உரிமை இருக்குதோ, உங்க மதம் என்ன சொல்லுதோ, மதம் சொன்ன அடிப்படையில் நீங்க நடந்துக்கிடுங்க, அரசியல் சாசனமும் சொல்லி இருக்கிறது. இன்னும் இந்த மாடு என்பது இந்தியாவில் முஸ்லிம் சமூகம் மட்டும் உண்ணக்கூடிய ஒரு உணவு கிடையாது. நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, எல்லா கடைகள்ல கூட்டம் வருது இல்ல, கோழி வாங்கி சாப்பிடக்கூடியவங்க கோழி வாங்கி சாப்பிடுறாங்கல்ல, பொருளாதாரத்தில் அதிக பண வலிமை உள்ளவங்க ஆடு வாங்கி சாப்பிடுறாங்கல்ல, அல்லது மாடு வாங்கி சாப்பிடுறாங்கல்ல. அந்த பீஃப் சாப்பிடுகிற பழக்கம் ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ள ஒரு பழக்கம் அல்ல. இங்கு இருக்கக்கூடிய எல்லா சமூக மக்களும் பீஃபை ஒரு உணவாக உண்டு கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் நமக்கு அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் எடுத்து பாருங்க, கேரளாவில் மாட்டுக்கறி தான் ரொம்ப அங்கு உள்ள மக்கள்கிட்ட எல்லா நபர்களாலும் அதிகமாக விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறது. அப்ப எல்லா மக்களும் உண்ணக்கூடிய அந்த உணவின் விஷயத்துல இந்த மாட்டுக்கறியை காரணம் காட்டி இந்த சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கு என்னென்ன கொடுமைகளை செய்தார்கள். முகமது அஹ்லக் என்கிற ஒரு முதியவர் தன்னுடைய மகனை இந்திய நாட்டினுடைய ராணுவத்திற்காக அனுப்பி வைத்திருக்கிறார். இந்திய நாட்டினுடைய ராணுவத்திற்காக தன்னுடைய மகனை அனுப்பிய முகமது அஹ்லக் என்கிற அந்த முதியவரை இவர் வீட்டுக்குள்ள மாட்டு இறைச்சி வச்சிருக்கிறாரு, ஃப்ரிட்ஜுக்குள்ள மாட்டு இறைச்சி வச்சு சாப்பிடுறாரு என்று சொல்லி ஒரு கலக கும்பல் அவரை வீட்டில இருந்து வெளியே இழுத்து போட்டு அடித்தே கொலை செய்தார்களே. கடைசியில் ஆய்வு செஞ்சுட்டு சொல்றாங்க, அவங்க வீட்டுல இருந்தது மாட்டுக்கறி கிடையாது, ஆட்டு இறைச்சி தான் வச்சிருக்கிறாரு. அப்ப மாட்டுக்கறியாவே இருக்கட்டுமே, ஏன் மாட்டுக்கறிங்கிறது நம்முடைய அரசியல் சாசனத்துல சாப்பிடுவதற்கு தடுக்கப்பட்ட ஒரு பிராணியா? எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு அனுமதிக்குது. இஸ்லாமிய மார்க்கம் ஒருவன் முஸ்லீமா இருக்கிறானா, நீ பீஃப் சாப்பிட நினைக்கிறியா? பீஃப் சாப்பிடுறது எங்க மார்க்கத்துல ஹராம் கிடையாது, தடுக்கப்பட்டது கிடையாது. அப்ப எங்க மார்க்கம் அனுமதிச்ச உடனே என் வீட்டுக்குள்ள வச்சு சாப்பிட்டா, அப்போ ஒரு கூட்டம் கலகம் செய்து அவரை இழுத்து போட்டு தாக்கி முதியவரை அடிச்சு கொலை செய்யறாங்களே, இது ஒரு சம்பவம் தான் நடந்துச்சா? இதே மாட்டுக்கறியை காரணம் காட்டி எத்தனை முஸ்லிம்கள் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஜுனைத் என்கிற சிறுவன் டெல்லியில, அவன் ஜார்க்கண்ட்ல உள்ளவன், ரமலான் நேரம் நோன்பு வைத்துக் கொண்டு பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுப்பதற்காக ட்ரெயின்ல போயிட்டு வர்றான். ட்ரெயின்ல போயிட்டு வருகிற பொழுது ஜுனைத் என்கிற அந்த சிறுவனை அடித்து கொள்ளுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? இவனும் மாட்டு இறைச்சி வச்சிருக்கிறான். அப்ப இப்படி மாட்டு இறைச்சி வச்சிருக்கிறான்னு சொல்லி எத்தனை முதியவர்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை சிறுவர்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பெண்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், அடித்து கொல்லப்பட்ட நிகழ்வுகள் எத்தனை. இன்னும் நீங்கள் சமூக வலைதளங்கள்ல போய் தேடுனீங்கன்னா மாட்டுக்கறியை காரணமாக வைத்து அடித்து முஸ்லிம்களை தூக்கிலேற்றி எல்லாம் கொண்டு இருக்கிறார்கள். சில கலவரக்கார கும்பல்கள் இப்படி தூக்கலை ஏத்துறதா இருந்தா அந்த அதிகாரம் நீதித்துறையை சார்ந்தது. அதிகாரத்துல உள்ளவங்க அப்படி ஒரு பனிஷ்மெண்ட், தூக்கு தண்டனை கொடுக்கிறதா இருந்தால் யாரும் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கு மரண தண்டனை கொடுத்துட முடியாது. அந்த மரண தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல நீதித்துறை இருக்கும் பொழுது மாட்டிறைச்சியை காரணமா வச்சு தூக்கலை ஏத்தி இருக்கிறாங்களே. அப்ப இப்படி எத்தனை நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு பேருடைய பொருளாதாரங்கள் சூறையாடப்பட்டு இருக்குது, எவ்வளவு பேருடைய குடும்பங்கள் நடு வீதிக்கு வந்து இருக்குது. அப்ப இவ்வளவு எங்களுக்கு அதை சாப்பிடுறதுக்கு அப்ப உரிமையை தர மாட்டீங்களா? அரசியல் சாசனம் சொல்லுது, நீ உனக்கு உன்னுடைய மதத்துல உள்ளதை பின்பற்று, இஸ்லாத்துல உள்ளதை கடைபிடி. அப்படி கடைபிடிப்பதை யாரும் தடுக்க முடியாது, அரசாங்கமே நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது. ஏன்னா நீ இந்த நாட்டினுடைய குடிமகனாக இருந்தால் உன்னுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு முழு உரிமை இருக்குது என்று நம்முடைய அரசியல் சாசனம் சொல்லி இருக்க. உணவு விஷயத்துல தலையிட்டார்களா இல்லையா? அதே மாதிரி ஒரு மனிதனுடைய இன்றியமையாத தேவையில உள்ளது உடை. உடை விஷயங்களையும் தலையிடுறாங்களா இல்லையா? பெண்கள் வெளியே போகும் பொழுது தலையில முக்காடு போட்டு போறாங்கன்னா, ஹிஜாப் அணிந்து போறாங்கன்னா, அப்படி ஹிஜாப் அணிந்து நீங்க உள்ள வரக்கூடாது. கர்நாடகாவில் இஷ்யூவை ஏற்படுத்தினாங்களா இல்லையா? இப்போது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய அந்த ஆட்சிக்கு முந்தைய ஆட்சி காலம் பாஜக ஆட்சி செய்தது. அப்படி பாஜக ஆட்சி செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல பள்ளிக்கூடத்துல வரக்கூடிய மாணவிகள் நீங்க ஹிஜாப் அணிஞ்சு வரக்கூடாது,
அதுவும் தேர்தல் நேரத்தில் அந்த அங்க தேர்வு நடக்குமே, ஸ்கூல்ல எக்ஸாம் நடக்குமே, எக்ஸாம் நடக்கும்போது அப்படி சட்டத்தை போடுறான். நீங்க உள்ள வந்து எழுதுறதா இருந்தா தலையில மாட்டி இருக்கிற முக்காடை கலட்டி வச்சுட்டு உள்ள வாங்க, தலையில முக்காடோடு உங்களுக்கு உள்ள வர்றதுக்கு அனுமதிக்க மாட்டோம். இன்னும் அந்த பெண்கள் எல்லாம் ஏதோ தனியாக வித்தியாசமாக நடந்துக்கிட்டாங்க. அங்க என்ன யூனிஃபார்மோ அங்க உள்ள யூனிஃபார்ம்ல ஒரு சாலை எடுத்து போட்டு அங்க உள்ள யூனிஃபார்மோடு உள்ள வந்தாலும் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, ஒரு பெண் ஒரு குறிப்பிட்ட ஒரு வயது அடைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க வெளியே போகும் பொழுது எப்படி மற்ற பெண்கள் ஆடை அணிஞ்சிருக்கிறாங்களோ அதே போல கூடுதலாக தலையவும் அவங்க மறைக்கணும், தலையில முக்காடு போட்டு போகணும். இன்றைக்கு இங்கே குளிமி இருக்கிற பெண்கள் எப்படி தலையில முக்காடு போட்டு அமர்ந்து இருக்கிறாங்களோ, அந்நியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபை என்று சொன்னால் ஒரு பெண் முக்காடு போட்டு வரணும் என்பது எங்களுடைய இஸ்லாத்தினுடைய சட்டம். இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு உரிமை. அந்த உரிமையை பின்பற்றி அங்கே மாணவிகள் போறாங்க. இல்ல உங்களை அனுமதிக்க மாட்டோம், இல்லங்க எக்ஸாம் நடக்குதுங்க, இந்த டயத்துல இது ஆக்காதீங்க, கடுமையான நெருக்கடி கொடுத்தார்கள். ஒரு கட்டத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க எக்ஸாம் எழுத முடியாம கோர்ட் படி ஏறி கடைசியில் அவங்களுடைய உரிமையை அவர்கள் வென்றெடுக்கின்றார்கள். அப்ப எங்களுடைய ஆடை விஷயத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு உரிமையை நாங்க கடைபிடிக்கிறதா இருந்தா, அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய ஒரு உரிமையை கடைபிடிக்கிறதா இருந்தா அதிகாரிகள் மறுப்பார்கள், ஆட்சியாளர்கள் மறுப்பார்கள். நாங்க ஒரு ஆடைக்கு கோர்ட் ஆர்டர் வாங்கித்தான் நாங்க ஆடை அணியணுமா? நாங்க சாப்பிடுறதா இருந்தாலும் கோர்ட்ல ஆர்டர் வாங்கித்தான் நாங்க சாப்பிடணுமா? அப்ப எந்த அளவிற்கு இன்றைக்கு இந்தியாவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் பாருங்கள். அதே போல ஒரு மனிதனுக்கு உணவு எப்படி முக்கியமோ, உடை எப்படி முக்கியமோ, அதே போல இருப்பிடமும் முக்கியம் தானே. இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இருப்பிடத்தை எந்த நிலையில் வைத்திருக்கிறார்கள்? இன்னும் சொல்ல போனா நாமெல்லாம் இந்த நாட்டு குடிமக்களே கிடையாது. ஆரம்பத்துல அந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கல்ல, சிஏஏ, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்கிற ஒரு ஆக்டை கொண்டு வந்தார்கள். என்ஆர்சி, என்பிஆர் என்ற ஒரு 3 சட்டத்தை கொண்டு வந்தாங்களா இல்லையா? இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்களா இல்லையா? அதனுடைய முழுமையான நோக்கம் என்ன? அதே போல நாங்க தேசிய பதிவேடை எடுக்கிறோம், நீங்க வந்து இந்திய குடியுரிமையை நிரூபியுங்க என்று சொன்னார்களா இல்லையா? அப்ப அதன் மூலம் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கோடிக்கணக்கான அந்த இஸ்லாமியர்களை நீ இந்த நாட்டு குடிமகன் தான் என்பதை நிரூபித்தால் தான் நீ இனிமே இங்க இருக்க முடியும். இந்த நாட்டு குடிமகன் நீ நிரூபிக்கலையா, இந்தியாவினுடைய குடியுரிமையை நீ நிரூபிக்கலையா, அந்த சிஏஏ ஆக்டை பயன்படுத்தி உன்னை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றிடுவோம். அதே நேரத்தில் மத்த சமூக மக்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க, அதுல சிஏஏ எதை திருத்தினாங்க? வேற சமூக மக்கள் இருந்தாங்கன்னா அவங்க இந்திய குடிமக்களாக இல்லாட்டலும் நாங்க அவங்களுக்கு குடியுரிமையை கொடுத்துருவோம். சில குறிப்பிட்ட நாடுகளை சொல்லி அந்த நாட்டில் இருந்து வந்த மற்ற சமூக மக்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவோம். ஆனா முஸ்லிம்கள் வந்தா அந்த முஸ்லிம்களுக்கு இந்திய குடியுரிமை கிடைக்காது, அவங்களை இந்திய குடிமக்கள்னு சொல்ல மாட்டோம் என்கிற ஒரு சட்டத்தை அன்றைக்கு அறிவித்தானே. இந்தியாவே கடுமையான போராட்டமாக இருந்தது. கடும் கொந்தளிப்போடு ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய போராட்டத்தையும் தங்களுடைய ஜனநாயக வழிகளான கண்டனத்தையும் பதிவு செய்தார்கள். அப்படியே கிடப்பில் போட்டவர்கள் இன்றைக்கு அதையே வேறு வழியில கொண்டு வருகிறார்களா இல்லையா? ஆரம்பத்தில் பாராளுமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வந்தாங்க, சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதில் கிடப்பில் போட்டவர்கள் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலம் அதையே கொண்டு வர்றாங்களா இல்லையா? பீகார் மாநிலம் அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னாடியே எஸ்ஐஆர் என்கிற ஒரு சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த எஸ்ஐஆர் என்றால் என்ன? இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஓட்டுரிமை வாங்கி இருந்தாங்களோ, ஓட்டுரிமை வாங்கியவர்களாக இருந்தால் அவங்க தான் முன்னாடியே ஓட்டுரிமை வாங்கிட்டாங்கல்ல, கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கிறாங்கல்ல, நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கிறாங்கல்ல, வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்கிறாங்கல்ல, வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருந்தா அவங்களுக்கு நீங்க கொடுத்துட வேண்டியதானே. ஆனால் என்ன செய்கிறார்கள்? இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருந்தாலும் நீங்க வந்து என்ன செய்யணும்? சில ஆவணங்களை எங்கள்கிட்ட கொண்டு வந்து காட்டணும். அதுவும் நாங்க கேட்கக்கூடிய ஆவணத்தை கொண்டு வந்து காட்டணும். நாங்க கேட்கக்கூடிய ஆவணத்தை நீங்கள் கொண்டு வந்து காட்டாவிட்டால், நீங்க உங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்காவிட்டால் உங்களுக்கு ஓட்டு போடுவதற்கான அந்த உரிமையை தரமாட்டோம். ஓட்டு போடக்கூடிய உரிமை இந்திய குடிமகனுக்கு எவ்வளவு முக்கியமானது. இன்றைக்கு இங்கே குழுமி இருக்கிற 18 வயசுக்கு மேல உள்ள எல்லாருமே கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டு நம்மை ஆளக்கூடிய முதல்வரை தேர்ந்தெடுத்திருப்போம்.
நாடாளுமன்ற தேர்தல்ல நமக்கு யார் மேல ஆட்சிக்கு வரணும் நாம தேர்ந்தெடுத்திருப்போம். அப்ப இந்தியா ஒரு ஜனநாயக நாடா இருக்குதுன்னா அந்த ஜனநாயகம் என்பதற்குரிய அடையாளம் என்ன? எங்களை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை நாங்கள் தான் தேர்வு செய்வோம். நாங்க யார முதலமைச்சர்னு முடிவு பண்றோமோ அவங்க தான் இந்த மாநிலத்திற்கு முதலமைச்சரா வர முடியும். நாங்க யாரு பிரதமராக வருவதற்கு முடிவு செய்யறோமோ அவங்க தான் எங்களை ஆளக்கூடிய பிரதமரா இருக்கணும். நாங்க யார் அமைச்சராக வருவதற்கு விரும்புறோமோ அவங்க தான் அமைச்சராக வர முடியும். அப்ப எங்களை ஆளக்கூடியவர்களை நாங்கள் தான் தேர்ந்தெடுப்போம் என்பதற்குரிய உரிமையாகத்தான் அந்த ஓட்டுரிமை இருந்தது. ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலம் கொள்ளைப்புறமாக என்ஆர்சியை ஒன்றிய அரசாங்கம் உள்ள கொண்டு வர்றானா இல்லையா? உள்ள கொண்டு வந்து என்ன சொல்லுகிறான்? இதற்கு முன்னாடி நீங்கள் ஓட்டர் ஐடியை கையில வச்சிருந்தாலும் இனிமே உங்களுக்கு ஓட்டர் ஐடி வேணும்னா நாங்க கேட்கக்கூடிய 11 ஆவணங்கள்ல ஏதேனும் சில ஆவணத்தை நீங்க காட்டணும். அப்படி காட்டினா தான் உங்களுக்கு ஓட்டர் ஐடி கிடைக்கும். சரி, அவங்க கேட்கிற ஆவணங்கள் எல்லாம் எல்லா நபர்கள்ட்ட இருக்கிற ஒண்ணா இருக்குமா? அப்படி இருக்காதுங்க. ஸ்கூல் சர்டிபிகேட்டை கேட்கிறார்கள். ஸ்கூல் சர்டிபிகேட் நம்மள எத்தனை பேர்கிட்ட இருக்குது? 1950 பிறந்த ஆளுக்கு எப்படி பிறப்பு சர்டிபிகேட் இருக்கும்? 1940 பிறந்த ஆளுக்கு எப்படி பிறப்பு சர்டிபிகேட் இருக்கும்? ஆனா என்ன சொல்றான்? உங்களுக்கு ஓட்டு உரிமை வேணுமா? ஓ பிறப்பு சர்டிபிகேட் கொடு. இன்னும் அதுல என்ன சொல்றானா, ஓ பிறப்பு சர்டிபிகேட் மத்தி இல்ல, உங்க அத்தாவுடைய பிறப்பு சர்டிபிகேட் கொடு, உங்க அம்மாவுடைய பிறப்பு சர்டிபிகேட் கொடு. எடா ஏன் ஒரு பிறப்பு சர்டிபிகேட் இல்லையப்பா? நானே பிறப்பு சர்டிபிகேட் இல்லாம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தது. இந்தியாவில் ஆரம்பத்திலேயே எல்லாமே எல்லாத்துக்கும் பிறப்பு சர்டிபிகேட் ஒழுங்கா இருந்துச்சா? இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்க, அது ஜிஹெச்ல பிறந்தாலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாலும் அங்கேயே பதிவு செஞ்சு நமக்கு பிறப்பு சர்டிபிகேட் தமிழ்லையும் வாங்கிக்கிடலாம், இங்கிலீஷ்ல வாங்கிக்கிடலாம். அந்த விழிப்புணர்வு இப்பதானே இருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விழிப்புணர்வு இல்லையே, 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விழிப்புணர்வு இல்லையே. அப்ப எது இல்லையோ இல்லாத ஒன்ன சொல்லி இதை நீ கொண்டு வந்தா தான் நான் என்ன செய்வேன், உனக்கு ஓட்டர் ஐடி தருவேன். எந்த அளவுக்குனா எல்லா மக்களும் கையில வச்சிருக்கிற ஆதார் கார்டை சொல்ல மாட்டேங்கிறான். ஆதார் கார்டு எல்லாரும் கையில வச்சிருக்கிறோம்ல. இன்னைக்கு நீங்க எங்க போனாலும் ஆதார் கார்டு தேவைப்படுது. ஏதாவது ரேஷன் கார்டு நீங்க எடுக்க போறீங்க, ஸ்மார்ட் கார்டு எடுக்க போறீங்களா, ஆதார் கார்டு கொண்டு வாங்குறான். போனுக்கு சிம் கார்டு வாங்க போறோமா, ஆதார் கார்டு கொண்டு வாங்குறான். எதுக்கு போனாலும் ஆதார் கார்டை கேட்கறான். ஆனா நமக்கு ஓட்டு போடுறதுக்கு ஓட்டர் ஐடி கொடுன்னு கேட்டா நாம வச்சிருக்கிற ஆதார் கார்டை கேட்பானான்னு பார்த்தா ஆதார் கார்டை கேட்க மாட்டேங்கிறான். அப்ப அந்த அளவிற்கு தேர்தல் ஆணையம் புறக்கணித்து ஒரு லிஸ்ட் தயாரிக்கிறான். அந்த லிஸ்ட்ல பெரும்பான்மையான பீகாரிகளுக்கு ஓட்டுரிமையவே பறிச்சு வச்சிருக்கிறான். அப்படி பறிச்சுட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? இது நாங்க பீகார்ல மட்டும் இல்ல, அடுத்து எங்கெல்லாம் தேர்தல் வருதோ அங்கேயும் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவோம். தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்கள்ல வரும்ல, ஒரு வருடங்குள்ள இல்லல்ல. அப்ப இப்படி இருந்தாலும் தமிழகத்திலையும் நான் இதை கொண்டு வருவாங்கிறான். அப்ப தமிழகத்தில் அந்த எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டால் அவன் கேட்கக்கூடிய ஆவணத்தை கொடுத்து தான் நாம ஓட்டுரிமை வாங்கணும்னா அதுல ஆதார் கார்டை சேர்க்க மாட்டோம்னு சொன்ன நம்மள எத்தனை பேருடைய ஓட்டுரிமை பறிக்கப்படும்? இதுலயே இப்ப நம்மள சில ஆட்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருப்போம். ஆரம்பத்துல நம்ம பேரெல்லாம் அந்த ஓட்டர் லிஸ்ட்ல வருதா வரலையான்னு கவனிக்காம என்னைக்கு ஓட்டு போடக்கூடிய நாளோ அன்னைக்கு போய் பார்ப்போம், லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்காது. அப்ப லிஸ்ட்ல நம்ம பேர் இல்லாம இல்லங்க என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குங்க, லிஸ்ட்ல உங்க பேர்ல இல்ல, நான் உங்களுக்கு ஓட்டு போட அனுமதிக்க மாட்டேன். இப்படி ஒரு சில ஆட்களுக்கு அந்த நிலை வந்தாலேயே அது எப்படி நம்ம ஓட்டுரிமையை படிச்சுட்டானே, எனக்கு ஓட்டு போடக்கூடிய வாய்ப்பை தராம போயிட்டானே, ஒரு சில ஆட்களுக்கே இந்த நிலை வருகிறதுனா இன்னைக்கு அந்த எஸ்ஐஆர் தமிழகத்திலே கொண்டு வரப்பட்டால் பல ஆட்களுடைய ஓட்டுரிமையை பறிப்பானே. அப்படி ஓட்டுரிமையை பறிக்கக்கூடிய இந்த சட்டத்தை இவன் கொண்டு வருகிறான் என்றால் இதை இங்கு விவரிப்பதற்கு காரணம் என்னன்னா, தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய இந்த முறையை சொல்றதுக்கு என்ன அடிப்படைனா அதில் அவன் கொண்டு வரக்கூடியது என்பிஆர் உள்ள கொண்டு வர பார்க்கிறான். நீ உன்னுடைய இந்திய குடியுரிமையை நிரூபி. இந்திய குடியுரிமையை தேர்தல் ஆணையத்தில் நிரூபிக்க சொல்லி எது சட்டம் இருக்குதா? நம்ம அரசியல் சாசன சட்டத்துல இந்திய குடியுரிமையை நிரூபிப்பது நம்ம தேர்தல் ஆணையத்தில் நிரூபிக்கணுமா? அப்ப சம்பந்தமே இல்லாம என்பிஆர் உள்ள கொண்டு வந்து இதுல என்ன கடைசியில கொண்டு வருவான்? அப்போ உன்ட்ட இந்திய நான் கேட்கக்கூடிய சான்று இல்லையா? நீ இந்திய குடிமகன் கிடையாது. அப்ப நீ இந்திய குடிமகன் இல்லாட்ட உனக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? நீ எப்படி இந்த நாட்டுல வசிக்கலாம்? வேற ஏதோ ஒரு நாட்டுல இருந்து வந்திருக்கிறிய, அப்பதான் சிஏஏவை சொல்லுவான். சிஏஏல நாங்க என்ன வச்சிருக்கிறோம்? முஸ்லிம்களுக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், குடியுரிமை தர மாட்டோம்.
முஸ்லிம் அல்லாத மற்ற மக்கள் இருந்தால் அவர்களுக்கு குடியுரிமையை கொடுப்போம், முஸ்லிம்களுக்கு அந்த சிஐஏ அடிப்படையில் நாங்கள் குடியுரிமை தர மாட்டோம். அப்ப இந்த நாட்டிலேயே நம்மளை இந்த நாட்டு குடிமக்களையே இல்லை என்று சொல்ல வருவான் என்று சொன்னால் அப்ப எந்த அளவிற்கு இவர்களுடைய அரசியல் இருக்கிறது. மதத்தை அடிப்படையாக வச்சு ஒரே சிறுபான்மை மக்களை காட்டி காட்டி பெரும்பான்மை மக்கள் நம்ம ஓட்ட வாங்கிடலாம் என்று முழுக்க முழுக்க அற்ப அரசியல் ஆதாயத்திற்காக இந்த சமுதாயத்தை இவ்வளவு வஞ்சிக்கின்றார்களே. இப்படியே இந்த நாட்டில் நிலைகள் போய்கொண்டே இருந்தால் அடுத்து இந்தியாவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு நாட்டில் அது பிரச்சனை இல்லாத சுமூகமான நிலை இருக்குதோ அப்பதான் அந்த நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போங்க. எப்போ ஒரு நாட்டில் ஒரே சண்டையா கிடக்குதோ, ஒரே போராட்டமா கிடக்குதோ, அங்க இருக்கிற மக்களே ஒவ்வொருவரும் தங்களுடைய உரிமைக்காக போராடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குதோ, வேற நாட்டில இருந்து ஆட்கள் வரமாட்டாங்க. அமெரிக்காக்காரன் சொன்னானே, அமெரிக்கா அறிவிக்கிறான், நீங்க யாரும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்தியாவுக்கு அதிகமா போகாதீங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற சூழல் சரியில்லை, அங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அங்கு உள்ள ஆட்களை அவங்க ஒழுங்கா நடத்துறது இல்லை, ஒரே போராட்டம் ஒரே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு இடத்தில் மதச்சார்பின்மை சீர் குலையும் என்று சொன்னால் அது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கே பெரிய ஆபத்தா இருக்குமே. அது இந்த நாட்டை ரொம்ப அதல பாதாளத்துல கொண்டு போய் தள்ளுமே. அதனால தான் அரசியல் சாசனத்தை உருவாக்குகிற பொழுது எப்படி இந்தியாவிற்காக எல்லா மக்களும் போராடினார்களோ, முஸ்லிம்களும் சேர்த்து போராடினார்களோ, அப்படிப்பட்ட முஸ்லிம்கள் உட்பட ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்குரிய உரிமையை முறையாக கொடுக்கணும் அரசியல் சாசனத்துல சொன்னாங்கல்ல. அதைத்தான மத சார்பற்ற ஒரு நாடு என்று சொல்லுகிறார்கள். அப்ப நம்மளை எந்த அளவிற்கு இவர்கள் கொண்டு செல்கிறார்கள் பாருங்க. இன்னும் இவர்கள் நம்மளுடைய எந்த அளவுக்கு வஞ்சிப்பாங்கன்னா, அவங்கள உள்ள ஆட்களை வச்சே நபிகள் நாயகத்தை இழிவாக பேச வைப்பார்கள். எனது அருமை தொப்புள் கொடி உறவுகளே, உங்களிடத்துல ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு இங்கே இருக்கிற முஸ்லிம்கள் இருக்கிறார்களா இல்லையா? இங்கே இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிம்களும், உலகத்துல எந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிம்களும், நாங்கள் எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையரை விட, எங்களோடு பிறந்த சகோதர சகோதரிகளை விட, நாங்கள் திருமணம் முடித்த கணவன் மனைவியை விட, எங்களுக்கு பிறந்த பிள்ளையை விட முஹம்மது என்கிற இறை தூதரை எங்களுடைய உயிரை விட மேல நாங்க நேசிப்போம். என இஸ்லாம் எங்களுக்கு அப்படி சொல்லுகிறது. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இறை தூதர் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவர்கள். அதனால தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்கின்றார்களோ இல்லையோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொன்னால் அதை கேட்கணும், கட்டுப்பட்டு நடக்கணும் என்கிற ஒரு நிலையில இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப எந்த தூதரை நாங்க உயிரை விட மேல நேசிக்கிறோமோ அந்த தூதரை டேமேஜ் பண்ணி பேசினால் அது இந்த சமுதாயத்துல கடுமையான கொந்தளிப்பு வருமா இல்லையா? பல நேரங்கள்ல என்ன செய்வாங்க, முகமது நபிக்கு எதிராக எவ்வளவோ பல அவதூறு கருத்துக்களை பரப்புவார்கள். சில வருடங்களுக்கெல்லாம் முன்பாக பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருந்த நுபூர் சர்மா என்கிற பெண் முகமது நபியை ரொம்ப தரக்குறைவாக பொது மேடைகள்ல சொல்ல முடியாத அளவிற்கான ஒரு வார்த்தை, அவ்வளவு தரக்குறைவான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அந்த இது வெளியே எல்லா மக்களுக்கும் போன உடனே இந்தியாவை கடுமையாக கொந்தளிக்கிறது. எல்லா மாநிலத்தில் உள்ளவர்களும் கடுமையாக கொந்தளிக்கின்றார்கள். முஸ்லிம்கள்லயே இவ்வளவோ பல பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை ஒண்ணு நடக்குதுன்னு வைங்க, அந்த அமைப்புல உள்ளவங்க போராட்டம் நடத்துறாங்கன்னா அந்த போராட்டத்துல கலந்து கூடக்கூடிய ஆட்கள் ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஆனா இறை தூதரை இழிவுபடுத்தி பேசிய அந்த நேரத்துல அதை கண்டிக்கக்கூடிய விதமாக ஜனநாயக வழிகள்ல நாட்டுல எல்லா இடத்திலையும் போராட்டம் நடக்கிறது. அதிகமான முஸ்லிம்கள் குழும்புகிறார்கள். ஏன்னா இது மத உணர்வுகள்ல சீண்டி பாக்குறாங்க. பொதுவா எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு நிறைய பிரச்சனை வந்தா கூட கொஞ்சம் சகிச்சுட்டு போயிடுவான். ஆனா மத உணர்வு சீண்டி பாக்குறாங்கன்னு வைங்க, அது பொதுவாக யாரா இருந்தாலும் அவ்வளவு எளிதில் அதை கடந்து செல்ல மாட்டான். அப்ப இப்படி ஒரு பெண் அல்லாஹ்வின் தூதரை கடுமையா பேசிட்டாங்கன்னு சொல்லி பல இடங்கள்ல போராட்டம் நடந்துச்சு. தமிழகத்துல பல இடங்கள்ல போராட்டம் நடந்துச்சு. தமிழகத்தை தாண்டி எல்லா மாநிலங்களிலேயும் போராட்டம் நடந்துச்சு. இது இயற்கையில உள்ளதுதானே, இயல்புல உள்ளதுதானே, நம்முடைய அரசியல் சாசனமும் சொன்ன ஒண்ணுதானே. நம்முடைய இந்தியாவில போராட்டங்கிறது தடுக்கப்பட்ட ஒண்ணா? யாரும் யாருக்கு எதிராக போராடக்கூடாதுன்னு இருக்குதா? இன்றைக்கு பிரதமரே அவர் குறிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை மீறி நடக்கிறாரு, பிரதமரை கண்டிக்க கூடாதா? குடியரசுத் தலைவர் அவங்களுடைய அதிகாரத்தை மீறி நடக்கிறாங்க, குடியரசுத் தலைவரை கண்டிக்க கூடாதா? முதலமைச்சரை கண்டிக்க கூடாதா? அதிகாரிகளை கண்டிக்க கூடாதா? கண்டிக்க வேண்டும் என்பது ஜனநாயக வழிகளில் கண்டிப்பது, போராடுவது, இது நம்முடைய நாடே நமக்கு வழங்கி இருக்கிற ஒரு உரிமை. அதனால தான் இந்தியா ஒரு ஜனநாயக நாடா இருக்குது.
சில நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா போராட்டத்தையே பார்க்க முடியாது, அரசாங்கத்தை எதிர்த்து பேச முடியாது, அரசாங்கத்தை எதிர்த்து ஏதும் கட்டுரைகள் எதுவுமே எழுத முடியாது. ஆனா நம்முடைய நாடு அப்படி இல்லையே. யார் நம்மை ஆண்டாலும் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை ஜனநாயக வழிகளில் கண்டிக்கக்கூடிய உரிமையை நம்முடைய நாடு நமக்கு வழங்கி இருக்குது. அப்ப முகமது நபியை ஒரு பெண் இழிவுபடுத்தி பேசுகிறாள். பல இடங்கள்ல இந்தியாவே போராட்டம் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போதுதான் அஃப்ரின் ஃபாத்திமா என்கிற ஒரு பெண், ஊபியில ஒரு இடத்துல போராட்டம், அதே போராட்டம் நடக்கிறது. நுபூர் சர்மாவை கண்டித்து போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்தில் பேசக்கூடிய பெண்ணாக அதை வழிநடத்தக்கூடிய இடத்துல ஒரு பெண்ணு போராடுகிறார்கள். ஆனால் ஊபி அரசாங்கம் என்ன பண்ணாங்க தெரியுமா? போராடிய சில மணி துளிகளிலேயே அந்த பெண்ணினுடைய வீட்டை இரவோடு இரவாக இடிக்கிறாங்க. 2 மாடி வீடு, இரவோடு இரவா போய் இடிக்கிறாங்க. பொதுவா ஒரு வீடு இடிக்கப்படணும்னு வைங்க, அரசாங்கம் ஒரு வீட்டை இடிக்கிறதா இருந்தா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குதுங்க. எடுத்தவுடன் என்ன பண்ணிட முடியாது, ஒரு கலெக்டர் வந்து ஒரு வீட்டை இடிச்சிட முடியாது, அல்லது முதலமைச்சர் ஆர்டரை போட்டு எடுத்தவுடனே இடிச்சிட முடியாது. ஒரு வீடு அது சட்டத்திற்கே மீறி இருந்தாலும் அவங்களுக்கு 15 நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும். அவங்க வீட்டுல நோட்டீஸ் ஒட்டணும், இது இப்படி சட்டத்தை மீறி நடக்குது, இப்படி இருக்கிறதுனால 15 நாளைக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம், இந்த மாதிரி நாங்க அடுத்த ஆக்ஷனை எடுப்போம், இப்படி முன்னாடியே நோட்டீஸ் வழங்கப்படணும். ஆனா அஃப்ரின் ஃபாத்திமா என்ற ஒரு பெண் போராட்ட களத்துல நிக்கிறாங்க. அது அந்த போராட்டம் எது வன்முறை போராட்டமா இருந்துச்சா, மக்களை தூண்டி விடுற போராட்டமா இருந்துச்சா? பொதுவாக இந்த நாட்டில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ பல சமூக மக்கள் போராடுவார்கள், இஸ்லாமிய மக்களும் பல நேரங்களில் போராடுவார்கள். அதில் இஸ்லாமியர்களுடைய போராட்டத்தை பாருங்கள். குறிப்பாக எங்களுடைய அமைப்பு பல நேரங்களில் போராடி இருக்கிறோம். நாங்க வந்து எந்த அரசியல் சாரா அமைப்பு, ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற எந்த பாகுபாடு எங்களுக்கு இருக்காது. எவ்வளவு அநியாயம் வந்தாலும் யாரா இருந்தாலும் அதை போராடக்கூடிய ஒரு அமைப்பாக நாங்க இருப்போம். எங்களுடைய போராட்டங்களில் வன்முறையை பார்க்க முடியாது, எங்களுடைய போராட்டங்களில் கல்லெறி சம்பவங்களை பார்க்க முடியாது, எங்களுடைய போராட்டங்களில் சாலை மறியலை கூட பார்க்க முடியாது. ஏன்னா சாலையை மறிச்சிட்டோம்னா அது நிறைய பாதசாரிகளுக்கு இடைஞ்சலா போயிடும், பாதசாரிகளுக்கு இடைஞ்சலா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சாலை மறியலை கூட பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன நாட்டுல நடக்குது, ஆம்புலன்ஸுக்கு கூட வழிவிட மாட்டேங்கிறானே. சில போராட்டத்தின் பொழுது இதே நம்முடைய தென்காசி மாவட்டத்தில் நடந்த ஒரு செய்தி, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பிரச்சாரத்திற்கு வருகிறார். அப்ப ஏதோ சின்ன இஷ்யூ நடக்குது, போராடுகிறார்கள், ஆம்புலன்ஸுக்கு கூட வழி விடாம அவங்க அந்த போராட்ட களத்தில் ரோட்ல நடுவுல காரை போட்டு நிறுத்தினாங்களே. அப்ப இவ்வளவு அநியாயங்கள் நடக்கும் பொழுது எங்களுடைய போராட்டம் எந்த வன்முறை இல்லாத ஒரு போராட்டமா தான் இருக்குது, ஜனநாயக வழிகள்ல போராட்டம் இருக்குது. அப்ப அந்த ஜனநாயக வழிகள்ல ஒருவர் போராடினாலும் யார் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்றாங்களோ அவங்களுடைய வீடு இடிக்கப்பட்டிருக்குதே. அதே டெல்லியில எடுத்து பாருங்க, சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் என்கிற அந்த சட்டம் வருகிற பொழுது யார் அங்கு ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்களோ அப்படி ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுத்தவர்களுடைய அந்த வீடுகள் எல்லாம் இடிக்கப்படுது. அப்ப போராடக்கூடிய ஒரு உரிமையவே எங்களுக்கு தர மாட்டீங்களா? உணவுக்கு உரிமை இல்லை, உடைக்கு உரிமை இல்லை, இந்த நாட்டினுடைய குடியுரிமை அதுவே எங்க கேள்விக்குறி ஆக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதை போராடுவதற்கு நீங்க வந்து ஒரு உரிமையை தரமாடுக்கிறீங்க. அதே மாதிரி பாருங்க, வழிபாட்டு உரிமையில வேற எந்த சமுதாயத்துக்கு நீங்க அதிகமா பார்க்க முடியாதுங்க. ஆனா இஸ்லாமிய சமூகத்தினுடைய வழிபாட்டு உரிமையில கை வைக்கிறாங்க, வழிபாட்டு தளத்திலே கை வைக்கிறார்கள். ஆரம்பத்துல பாபர் மஸ்ஜிதில கை வைத்தார்கள். 1992 டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜித் இடிக்கப்படுகிறது. அப்படி இடிக்கப்படுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1991 இங்கே இந்தியாவிலே ஒரு சட்டம் ஒன்று பிறப்பிக்கப்படுகிறது. தி பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப், வழிபாட்டு உரிமை சட்டம்னு ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறார்கள். அந்த வழிபாட்டு உரிமை சட்டத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்தியா விடுதலை பெறும் பொழுது 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை பெற்றது. அப்படி இந்தியா விடுதலை பெறக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு வழிபாட்டு தலமும் அது எப்படி இருந்துச்சோ அது கடைசி வரை அப்படித்தான் இருக்கணும். கோவிலா இருந்தது கோவிலா தான் இருக்கணும், பள்ளிவாசலா இருந்தது பள்ளிவாசலா தான் இருக்கணும், சர்ச்சா இருந்தது சர்ச்சா தான் இருக்கணும் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் விதிவிலக்கு கொடுத்தாங்க. ஏன்னா 1991 அந்த பாபர் மஸ்ஜித் பிரச்சனை கோர்ட்ல இருந்துச்சு. அப்ப இந்த ஒரு இஷ்யூ அது கோர்ட்ல இருக்கிறதுனால இந்த ஒரு விவகாரத்தை தவிர, அதுக்கு கோர்ட் என்னன்னு தீர்ப்பு சொல்லும், இந்த ஒரு விவகாரத்தை தவிர மற்ற எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் அதற்குரிய உரிமைகள் நிலைநாட்டப்படணும் சட்டத்துல கொண்டு வந்தாங்களே. ஆனால் அநியாயமாக பாபர் மஸ்ஜிதை கை வைத்தார்கள்.
இடித்தே தரைமட்டமாக்கினார்கள். திரும்ப அதற்கடுத்து கோர்ட்டினுடைய துணை மூலமாகவே இன்றைக்கு உங்களுக்கு அதுக்கு சம்மதமே இல்லை. ஆனா ஆரம்பத்தில் ஒரு பெரிய ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர் ராமர் கோவிலை இடித்துத்தான் பாபர் பள்ளிவாசலை கட்டினார் என்றார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிலே நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி சொன்னாங்க, அந்த இடத்திலே கோவில் இருந்ததற்கான எந்த அடையாளமும் கிடையாது. இப்படி கோவில் இருந்து அதை இடித்துத்தான் பாபர் பள்ளிவாசலை கட்டினார் என்பது அது வரலாற்று ரீதியிலும் கிடையாது, ஆதாரப்பூர்வ ரீதியிலும் கிடையாது என்று தீர்ப்பு சொல்லிவிட்டு, ஆனா கடைசியில் என்ன செஞ்சாங்க, இதை அதை நாங்க கோவிலுக்காகவே கொடுக்கிறோம் என்று இப்படி சொன்னாங்களே. அந்த தீர்ப்பின் பொழுதும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்த வாக்குறுதி, சரி ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று நடந்து விட்டது, ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு விட்டது, இந்தியாவிலே இப்படி ஒரு வழிபாட்டு தலம் இடிக்கப்பட்டது, அது இதுவே கடைசியாக இருக்கட்டும், இதற்கு பிறகு எதுவும் நடக்காது என்று கோர்ட்டும் உத்தரவாதம் கொடுத்தது. ஆனா அதற்கு பிறகு என்ன நிலை, வேற வழிபாட்டு தலத்தை இன்றளவும் குறிவைக்கலையா? இன்றளவும் எங்களுக்கு அந்த வழிபாட்டு தலத்தை நாங்க இடிச்சு கட்ட போறோம் என்று அவர்கள் சொல்லவில்லையா? காசி மதுரா பாக்கியே என்று இன்றளவு அவங்க சொல்லலையா? ராமர் கோவிலை கட்டி முடிச்சிட்டோம், இன்னும் காசி எங்களுக்கு பாக்கி இருக்குது, மதுரா எங்களுக்கு பாக்கி இருக்குது, அங்க இருக்கிற வழிபாட்டு தலத்திலையும் நாங்க எங்க வழிபாட்டு தலத்தை கொண்டு வருவோம் என்று ஒரு கூட்டம் கொக்கரிக்கிறது என்று சொன்னால், கொக்கரிப்பது மட்டுமல்ல, சில இடங்களில் அத்துமீறிய நுழையிறாங்களங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு தர்காவுல, ஒரு கல்லறையில போய், ஒரு தர்காவுல போய் அந்த தர்காவை இடிச்சு சேதப்படுத்தக்கூடிய, அப்ப இப்படி தேவையற்ற நிகழ்வுகள் எவ்வளவு நடக்குது. அப்ப இந்த மாதிரி இஷ்யூ நடக்குதுன்னா இது இந்த சமுதாயத்திற்கு மத்தியில தேவையற்ற பிரச்சனையை கிளப்புமா இல்லையா? இது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சமூக நல்லிணக்கத்தை சீர்கெடுக்குமா இல்லையா? இன்னைக்கு இந்த கூட்டத்தினுடைய நோக்கம், நம்மளை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படித்தான் நம்மளை கூறு போட்டு நமக்கு மத்தியில் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அற்ப அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்களோ, நாம் அதுக்கு அடிபணிந்து விடக் கூடாது. நாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ, மாமன் மச்சானாக இருந்தோமோ, அண்ணன் தம்பியாக பழகினோமோ, உங்களுக்கு உண்டென்றால் அதற்கு நாங்கள் உடந்தையாக நின்றோமோ, எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதற்கு எப்படி கடந்த காலத்தில் உடந்தையாக நின்றீர்களோ, இதே போல வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு மத்தியில் அந்த மதச்சார்பற்ற தன்மை முறையாக பேணப்படுகிற பொழுது, நமக்கு மத்தியிலே நல்லிணக்கங்கள் முறையாக பேணப்படுகிற பொழுது, அதுதான் இந்தியாவை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போகும். அப்படி இது நடக்காவிட்டால் முழுக்க முழுக்க இந்த நாட்டில் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய சமய உரிமை பறிக்கப்படுமானால் அது இந்தியாவினுடைய எதிர்காலமே அது கேள்விக்குறியாகிவிடும். அடுத்த நாடுகளோடு ஒப்பிடுகிற பொழுது இன்னைக்கு அதுல பாதாளத்துல போய்கிட்டே இருக்குது. எவங்க இன்னைக்கு இந்த ஒன்றிய அரசு ஆட்சிக்கு வந்தாங்களோ, ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து உலக அளவுல இந்தியா பாதாள துணைக்கு போய்கிட்டே இருக்குது. இன்னும் இது தொடர்ந்தது என்று சொன்னால் இன்னும் அதுல பாதாள துணைக்கு போயிரும். அப்படி நாம போகக்கூடாது. நாம அடுத்தவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு நாம வாழணும். ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் நம்மை கூறு போட நினைத்தாலும் அவர்களுடைய அநியாயங்களை கண்டிக்கக்கூடிய நபர்களாகவும், நாம இங்கே நமக்குள்ள அந்த சமூக நல்லிணக்கத்தை பேணக்கூடிய நபர்களாகவும் இருக்கணும். இறைவன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக என கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.